வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், எல்லாம் முடிஞ்சது. ஆனா என்னுடைய திருமண நாள் எனக்கு நேத்திக்கு வந்து திருமண நாள். அந்த திருமண நாள்ல கூட என்னை மதிக்காம என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டா. சோ அது தாங்க முடியாம தான் நான் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கணும் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அதுக்கு வந்து நான் சொன்ன சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தன்னுடைய வாழ்க்கைய தனிப்பட்ட விதமா குடும்ப வாழ்க்கையிலிருந்து தன்னை ஆளுமைப்படுத்திக்கிட்டு தனிப்பட்ட விதமா வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாளோ அப்படின்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்கு. அத நான் தெரிஞ்சுக்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவ வந்து இந்த அளவுக்கு என்ன 10 வருடமா ஒதுக்கி வச்சிருக்கா அப்படின்னா அவளும் இளமையா தான் இருக்கா. சோ அவளுக்கு ஆசைகள் இருக்காதா, உடல் ரீதியான ஆசைகள் இருக்காதா, என்ன இந்த அளவுக்கு ட்ரீட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. சோ என்னதான் உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருந்தால் கூட அந்த உங்களுடைய மனைவிய பத்தின ரகசியங்களை நீங்க மேலோட்டமா சந்தேகப்பட்டால் கூட அதை டீப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையில இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு மன ரீதியான கஷ்டங்களை தான் நீங்க அனுபவிக்கணுமே ஒழிஞ்சு இதுக்கான ஒரு தீர்வு அப்படின்றது இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. உங்களுக்கே தெரியுது உங்களை அவங்க மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் டோட்டலா ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, அப்போ என்னுடைய மனைவியை நான் வந்து வளர்க்கணும், அவளுடைய தொழில வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவ ஒரு ஆளுமை ஆகணும்னு நான் நினைச்சது தவறா, அவளை நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவே வச்சிருந்திருக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. அப்படின்னு எல்லா பெண்களும் நடந்துக்கிறதும் இல்லை. ஆனா ஒரு சில பெண்கள் இது மாதிரி கணவன் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கிறாரோ அதை மறந்து தன்னிலை மறந்து ஒரு புகழ் போதைக்குள்ள அவங்க அடிமை ஆயிட்டாங்கன்னு ஒரு விஷயம் நான் சொன்னேன். சோ புகழ் போதை அப்படின்றது அவங்க வேற ஒரு உலகத்துல இப்ப இருக்காங்க. குடும்பம் தாண்டி நீங்கன்ற போர்வையெல்லாம் தாண்ட ஒரு ஆளுமையான அதிகப்படியான ஒரு போதை, தானன்ற ஆணவம், அந்த ஒரு புகழ் போதைக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அவங்களாவே திரும்பி வருவாங்க. இந்த ஏஜ் காலகட்டத்துல அவங்க யார் கூட பழகுறாங்க, என்ன பண்றாங்கன்ற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கேதர் பண்ணியோ ஆர்எல்ஸ் அவங்கள திருத்த முடியுமா, திருப்பியும் அவங்கள டவுன் பண்ணி நீங்க கொண்டு வர அவங்கள வளர்த்து விட்டுட்டீங்க. சோ இனிமே நீங்க அதை டவுன் பண்ணி கொண்டு வர்றதுன்றது முடியாத செயல். சோ அதை முயற்சி பண்ணி உங்களுடைய குடும்ப கௌரவத்தை நீங்களே அழிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அவருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தேன். அண்ட் ஆல்சோ அதை நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்க விரும்பி அதை ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் மனதளவுல இப்ப இருக்கிற நிம்மதியும் இல்லாம போயிடும். அதனால பீஸ்ஃபுல்லா